பிரியமானவர்களே, விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்திய கிராமங்களை ஆசிர்வதிப்பதை காண்பதே நமது தரிசனம். இந்நிகழ்ச்சி நமது தரிசனத்தை எட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிக்கும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது பூண்டு பற்றி. பூண்டு என்பது நறுமணமும் மருத்துவ குணமும் கொண்ட ஒரு கிழங்கு வகை தாவரமாகும். சிறிய பற்களால் ஆன ஒரு கிழங்கு. இது உணவிற்கு சுவை ஊட்டவும் மசாலா பொருளாகவும் பல நோய்களுக்கு இயற்கை மருந்தாகவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியும். உலகம் முழுவதும் சமையலில் முக்கிய இடம் பெறுகிறது. பூண்டின் அறிவியல் பெயர் ஆலியம் சட்டைவம். இது ஆலியம் என்னும் இனத்தை சார்ந்தது. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், லீக்ஸ் போன்றவை இதே ஆலியம் இனத்தை சேர்ந்தவைதான். பூண்டுகள் நாட்டு பூண்டு, மலை பூண்டு, ஒருதலை பூண்டு, சீன பூண்டு மற்றும் யானை பூண்டு என பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பூண்டும் அவற்றின் சுவை, வடிவம், காரம் மற்றும் பயன்களில் மாறுபடுகின்றன. நாட்டு பூண்டு அளவில் சிறியதாகவும் பற்கள் அடர்த்தியாகவும் இருக்கும். மிகவும் காரமாகவும் தனித்துவமான மனமும் கொண்டது. மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்தவை. பாரம்பரிய சமையல் மற்றும் நாட்டு வைத்தியத்திற்கு இதுவே முதன்மையானது. மலைப்பூண்டு கொடைக்கானல், மூணார் போன்ற மலைப்பகுதிகளில் விளைகின்றன. உருவத்தில் மிகவும் பெரியதாகவும் தட்டையான பற்களுடனும் இருக்கும். நாட்டு பூண்டை விட காரம் சற்று குறைவாக இருக்கும். பெரிய பற்கள் இருப்பதால் உரிப்பதற்கு எளிதாக இருக்கும். அசைவ உணவுகள் மற்றும் சூப் செய்ய இது மிகவும் ஏற்றது. ஒருதலை பூண்டு முழுவதிலும் ஒரே ஒரு பெரிய பல் மட்டுமே இருக்கும். இமயமலை பகுதியில் அதிகம் விளைகிறது. காரம் மிக அதிகமாகவும் சாறு நிறைந்தும் இருக்கும். கொலஸ்ட்ரால் குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மற்றும் ஆஸ்மா போன்ற நோய்களுக்கான மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது. சீன பூண்டு அளவில் பெரியவை மற்றும் பற்கள் தளர்வாக இருக்கும். பற்களில் தோல் பகுதி பளபளப்பான வெள்ளை அல்லது இளம் சிவப்பு நிறத்தில் காணப்படும். மற்ற பூண்டுகளை விட காரத்தன்மை மிக குறைவு. தோல் உரிப்பது மிகவும் எளிது. துரித உணவுகளில் நறுமணத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. யானை பூண்டு பார்ப்பதற்கு வெங்காயத்தை போல மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இது லீக் தாவர குடும்பத்தை சார்ந்தது. மிக லேசான பூண்டு சுவை கொண்டது. பச்சையாகவே சாப்பிடலாம். உலக அளவில் பூண்டு சீனாவில் மிக அதிக அளவில் உற்பத்தி ஆகிறது.
அதைத் தொடர்ந்து இந்தியா, வங்காளதேசம், எகிப்து, ஸ்பெயின் போன்ற தேசங்களிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களில் தரமான மலைப்பூண்டு விளைகிறது. தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் தமிழகத்தில் மிகப்பெரிய பூண்டு சந்தை இருக்கிறது. பூண்டு உணவிற்கு சுவையூட்டவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும், கொழுப்பு சத்தை குறைக்கவும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும், கிருமி, பூஞ்சை, வைரஸ் எதிர்ப்பு மருந்தாகவும், செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இது பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் மிகுந்த பயனுடையது. நமது வேதாகமத்தில் பூண்டு ஒரு உணவுப் பொருளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னாகமம் 11:5 எகிப்தில் இலவசமாய் சாப்பிட்ட மீன்களையும், வெள்ளரிக்காய்களையும், முழாம்பழங்களையும், வெங்காயத்தையும், பூண்டையும் நினைக்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பூண்டின் 10 நிமிட விதி பற்றி பார்ப்போம். பூண்டை நறுக்கிய அல்லது நசுக்கிய பிறகு சமைப்பதற்கு முன் 10 நிமிடங்கள் அப்படியே வைக்க வேண்டும். இதுவே பூண்டு 10 நிமிட விதி எனப்படும். பூண்டில் உள்ள அலினேஸ் என்னும் என்சைம் அலிசின் என்ற ஆரோக்கியமான மற்றும் மருத்துவ குணம் கொண்ட வேதிப்பொருளாக மாற்றப்படுகிறது. இந்த 10 நிமிட இடைவெளி அதிக ஊட்டச்சத்துக்களை தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது. இந்த எளிய விதியை பின்பற்றுவதன் மூலம் பூண்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகள் வீணாகாமல் முழுமையாய் உடலுக்கு கிடைக்கின்றன. இந்த எளிய விதியை பின்பற்றுவதன் மூலம் பூண்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகள் வீணாகாமல் முழுமையாக உடலுக்கு கிடைக்கின்றன. இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவை சகிப்புத்தன்மை மற்றும் காத்திருப்பு. பூண்டு தனக்கு கொடுக்கப்படும் 10 நிமிட இடைவெளியில் தனது ஆற்றலை முழுமையாக்குகிறது. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சோதனைகள் மற்றும் காத்திருப்பின் காலங்கள் நமது விசுவாசத்தை பலப்படுத்தவும், தேவ கிருபையை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் உதவுகின்றன. பூண்டு உடனே சமைத்தால் தன் பலனை இழப்பது போல நாமும் நமது வாழ்க்கையில் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளால் ஆவிக்குரிய பலனை இழக்க நேரிடலாம். வேத போதனையின்படி ஒரு செயலை செய்வதற்கு முன் பொறுமையுடன் ஜெபித்து தேவனின் வழி நடத்துதலுக்காக காத்திருப்பது அவசியம். பூண்டின் இந்த விதிக்கு வெளிப்படையான தோற்றம் முக்கியமல்ல, அதனை நறுக்கும் போது அல்லது நசுக்கும் போது அதனுள் நடக்கும் ரசாயன மாற்றமே அதை மருந்தாக மாற்றுகிறது. அதுபோலவே கிறிஸ்தவ வாழ்க்கையும் வெளிப்புற சடங்குகளை விட இருதயத்தில் நிகழும் மனமாற்றம் மற்றும் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற கீழ்ப்படிதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இதுவே நாம் பூண்டின் மூலம் கற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய பாடமாகும். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற ஒரு எளிமையான உணவு, ஆனால் இது ஆரோக்கியத்தில் முக்கியமான பங்கை வகிக்கிறது. என்ன உணவு? கீரை. கீரையா டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த கீரை ஒரு அற்புதமான உணவு. இன்றைக்கி நம்ம சொல்லலாம், ஒரு கை கீரை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் நம்ம சொல்லும்போது ஒரு கை கீரை உனக்கு பலத்தை கொடுக்கும், பல யானை பலத்தை கொடுக்கும்னு சொன்னாங்க பல சான்றோர்கள். ஸோ அவ்வளோ முக்கியமாக இந்த கீரை டாக்டர் அப்படின்னா, எஸ், இந்த கீரை நம்ம சாதாரணமாக நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு அருமருந்து. ஏன்னா இதில் பலவிதமான விட்டமின்ஸ் இருக்குது. என்ன விட்டமின் இருக்குது? விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது. இதில் என்ன இருக்குது? சத்துக்கள், பல சத்துக்கள் இருக்குது. என்னென்ன சத்து? இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்கிறது, ஃபாலிக் ஆசிட் இருக்கிறது. இதெல்லாம் முக்கியமான சத்துக்கள். அது தவிர இதில் இருக்கிற மெக்னீஷியம், பாஸ்பரஸ், இது எல்லாமே மினரல்ஸ். இது தவிர இதில் இருக்கிற ஃபைபர் ரொம்ப ரொம்ப குடலுக்கு தேவையான ஒன்று. இது தவிர இதில் இருக்கிற முக்கியமான ஒன்று நார்ச்சத்து ப்ளஸ் ஆன்டாக்சிடென்ட்ஸ். இந்த ஆன்டாக்சிடென்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிற நம்ம சுற்றுப்புற சூழலில் ஏற்படுகிற பலவிதமான பொல்யூஷனுக்கு இதுதான் ஒரு சீரான மருந்து. செல்லில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஆன்டாக்சிடென்ட் எஃபெக்ட் ஆஃப் கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பலவிதமான நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு பல காஸ்ட்லி மெடிசனை சாப்பிட்றோம். ஆனால் இன்று இருக்கிற எளிமையான உணவு தான் இந்த கீரை. இது ஒரு அருமருந்தாகும். ஸோ கீரை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் வரும்? இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 2% ஒருத்தர் 50 to 60% பெண்கள் ஹீமோக்ளோபின் 10க்கு கீழே இருக்காங்க. ஸோ எவ்ரி அதர் விமன் இஸ் அனிமிக். அனிமிக்கா ஏன் வருது? இரத்த சோகை ஏன் வருது? இரும்பு சத்து குறைவாக. கீரையில் இருக்குது அதிகமான இரும்பு சத்து. தினம் ஒரு கைப்பிடி நீங்கள் கீரை சாப்பிட்டீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாகும், இரத்த சோகை சரியாகும்.
இது தவிர இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ரிப்பீட்டட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வைட்டமின் சி சத்து குறைவினால் வருது. இதை கீரையை சாப்பிடும்போது விட்டமின் சியும் சேர்ந்து கிடைக்கிறது. இது தவிர ஒரு பெண்ணுக்கு கர்ப்ப காலத்தில் தேவையான ஃபோலிக் ஆசிட் கீரையில் நிறைய இருக்குது. இதை எடுத்துக்கொள்கிறதுனால குழந்தைக்கு குறைபாடு இல்லாத பிறக்கிற குழந்தை, அங்கே குறைபாடுகளும் அனாமலிஸ் இல்லாத குழந்தை பிறக்குது. ஸோ அதில் இது ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது ஃபோலிக் ஆசிட். குழந்தையோட மூளை வளர்ச்சி, அதனுடைய தண்டுவட வளர்ச்சி, அதனுடைய ஸ்கெலிக்கல் ஃபார்மேஷன் எல்லாத்துக்கும் தேவை இந்த கீரை. இது தவிர ஒரு பெண்ணுக்கு எலும்புகள் பலன் தேவை. எது கொடுக்கறது? கால்சியம். இந்த கால்சியம் நிறையவே இருக்கிறது கீரையில். ஸோ கீரை நீங்கள் ஒரு கைப்பிடி சாப்பிடும்போது தேவையான கால்சியமும், தேவையான விட்டமின்ஸும், தேவையான பலவிதமான மினரல்ஸ் அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் இந்த கீரையில் கிடைக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அதிகரித்து வருகிற ஒரு விஷயம், நம்ம சோகை சொல்கிறோம். அடுத்து அதிகரித்து வருகிற விஷயம் உடல் பருமன். இதனால் வர்ற சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், ஹார்ட் ப்ராப்ளம், கொலோனிக் கேன்சர், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன் வருது? பலவிதமான உணவு மாற்றங்கள்னால. ஸோ இவை அனைத்துக்கும் இந்த கீரை ஒரு நல்ல ஒரு மருந்தாக அமைகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் கீரை நிறைய சாப்பிட்டு சாப்பாடை கம்மியாக சாப்பிடும்போது உடல் பருமன் அதிகமாகாது. ஏன்னா இதில் இருக்கிற நார்ச்சத்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட் கொடுக்கறது, தேவையான சத்துக்களை கொடுக்கறது, உடல் பருமன் ஒபிசிட்டி வராமல் தடுக்கிறது. ஸோ ஒபிசிட்டி வரலைனாலே உங்களோட பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இதில் இருக்கிற நார்ச்சத்து கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறது. ஏன்னா இன்றைக்கும் கான்ஸ்டிபேஷனால தான் குடல் ப்ராப்ளம், குறிப்பாக கோலோரெக்டல் கேன்சர் அதிகமாக வருதுன்னு பல ஆய்வுகள் சொல்லிக்கிறாங்க. கட் டிஸ்பயோசிஸுங்கிறது கட்டில் இருக்கிற பல குறைபாடுகள்னால தான் பல வியாதிகள் வருது. சர்க்கரை வியாதி, உப்புச்சத்து, ரத்த அழுத்தம், ஹார்ட் அட்டாக், கேன்சர் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. பிசிஓடி, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த நார்ச்சத்து அதிகமுள்ள கீரை. இந்த கீரை சாப்பிடும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் வர்றதில்ல, உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒன்று. இது தவிர இதில் இருக்கிற கால்சியம், இதில் இருக்கிற விட்டமின் கே, இது அனைத்துமே ரத்தம் ஊறுவதற்கும் இரத்த ஓட்டங்களுக்கு தேவையான எல்லா விதமான இரத்த குழாய்களை விரிவுபடுத்துறதுக்கும் இது ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஸோ அந்த விதத்தில் கீரை எல்லா விதமான சிஸ்டமையும் சீர்படுத்துகிறது, டீடாக்சிஃபை பண்ணுகிறது, தேவையான சத்துக்களை கொடுக்கிறது. எலும்புகள், இரத்த குழாய்கள், இரத்த ஓட்டம் இவற்றுக்கு சீராக அமைப்பு கொடுக்கிறது. அப்போ இது கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் உணவில் டெய்லி ஒரு 100 கிராம்ஸ் கீரை எடுத்திங்கன்னா பல வியாதிகள் வருவதை தடுக்க முடியும். ஒரே ஒரு சின்ன விஷயம், சிலர் நினைப்பாங்க, டாக்டர் நான் என்ன கீரை சாப்பிடலாம்? எல்லா கீரையும் சாப்பிடலாம். எல்லா கீரைகளிலும் எல்லா சத்துக்களும் கண்டிப்பாக உண்டு. டாக்டர் எனக்கு கல் இருக்குது, அதனால் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அப்போ நீங்கள் பசலைக்கீரையை மட்டும் அவருங்க, ஏன்னா அதில் தான் ஆக்சலேட் நிறையா இருக்குது. இந்த ஆக்சலேட் என்பது பல விதங்களில் சிலருக்கு குறைவாக வரும். டாக்டர் நான் கீரை சாப்பிட்ட பிறகு காஃபி குடிக்கலாமா? கீரை சாப்பிட்டோன்னே காஃபி குடிப்பது அந்த ஆன்டாக்சிடென்ட் எஃபெக்டையும் அஸ்ட்ரிஜன் எஃபெக்டையும் குறைக்கிறது. ஸோ அதனால் அதை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக முக்கியம். கண்டிப்பாக ஒரு வேளையாவது கீரை உடம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நோய்கள் வருவதை தடுக்க முடியும், சோகை வருவதிலிருந்து பாதுகாக்க முடியும், ஆரோக்கியமான பெண்களுக்கு, கர்ப்பிணிகளுக்கு குழந்தை பேர் பெற முடியும். ஸோ எந்த வயதிற்கும் இந்த கீரை முக்கியமான அருமருந்து. குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் தேவையான சத்துக்களையும் தேவையான உடல் ஆரோக்கியத்துக்கும் தருவது சிறந்த உணவு கீரை. ஸோ இன்றைக்கி நீங்கள் கீரை டெய்லி உணவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வகையில் சமைச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் மருத்துவர் சொன்ன அருமையான ஆலோசனைகளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஆகாரத்திலும் நாங்கள் என்னென்ன முறையை கையாள வேண்டும், எதையெல்லாம் நாங்கள் முக்கியப்படுத்தி உட்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்களே. ஆண்டவரே, பச்சை கீரைகள் எப்படி நாங்கள் சாப்பிடணும்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே அநேக பெண்கள் கர்த்தாவே இதை கருத்தில் வைக்காதவர்களாக
ஏதோ சமைக்கிறோம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்களே, கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெண்களாகிய நாங்கள் ஆண்டவரே பொறுப்புள்ளவர்களாக எந்த விதத்திலும் நாங்கள் சோம்பேறித்தனமாய் இல்லாதபடி ஆண்டவரே பிள்ளைகளுடைய சுகத்தை நாங்கள் கருத்தில் எண்ணினவர்களாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சரியானபடி ஆகாரத்தை ஆண்டவரே நாங்கள் சமைத்து கொடுக்க எங்களுடைய கைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கீரை வகைகளெல்லாம் நாங்கள் சரியானபடி எடுத்து எங்களுடைய ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் அவர்கள் கவனம் இல்லாமல் இருந்தார்களானால் இந்த நிகழ்ச்சி மூலம் நீர் அவர்களோடு பேச வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளிலிருந்தே பிள்ளைகளுக்கு சரியான ஆகாரத்தை அவர்கள் சமைத்து கொடுக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஒருவேளை இரத்த சோகை விட்டமின் குறைபாடுகளோடு இருக்கிறார்களோ, ஒரு விசை நீர் அவர்களை தொட்டு பலப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் வாழ்வில் சிகரம் தொட எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக வேத வசனங்கள் அறிவுறுத்தும் ஒரு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து அறிந்து கொள்வோம். இன்றைய நாளிலே எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் பெயர் குறிப்பிடப்படாதவளும் மிக பிரபல்யமான அதிகாரியுமான போத்திபார் என்பவரின் மனைவியை குறித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். போத்திபாரின் மனைவியை குறித்து ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹெச்வி மார்டன் என்பவர் வேதாகம பெண்களுள் போத்திபாரின் மனைவி ஒரு சிற்றின்பவாதியாக முதலிடம் பெறுகிறார் என்று குறிப்பிடுகிறார். இவர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் பிரதானியும் காவலர்களின் தலைவனுமான போத்திபாரின் மனைவி. அவளது பெயரோ வயதோ பரம்பரை குறித்தோ சொல்லப்படவில்லை. பிரதானியும் தலைவனுமாய் இருக்கிறவனுக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட மனைவி வசதியான நல்ல குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் உலக இன்பங்களையும் புலன் சார்ந்த சுகங்களை மட்டுமே வாழ்க்கையில் முதன்மையாக கொண்டு வாழ்பவராக போத்திபாரின் மனைவி காணப்பட்டாள். யூத குறிப்புப்படி போத்திபாரின் மனைவி சுலைகா என்று அழைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் போத்திபாரின் மனைவி சுயநலம், சிற்றின்பம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கிறாள். அவளது குணம் மற்றும் நோக்கத்தை மையமாக கொண்டுள்ளது இப்பகுதி. உலக ஆசை ஒருவரை எவ்வாறு பாவத்திற்கு வழி நடத்துகிறது என்பதை நமக்கு எடுத்துக்காட்டி எச்சரிக்கிறது. இப்படிப்பட்ட மோசமான நடக்கி உள்ள பெண் சாத்தானின் கைவண்ணமாய் இருக்கிறாள் என்றும் தந்திரத்தோடு செயலாற்றுபவள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவது, போத்திபாரின் மனைவி தன் தவறான எண்ணத்தினால் பிறர் வாழ்வில் கேடு உண்டாகும்படி செயல்பட்டவள். போத்திபாரின் மனைவியிடம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. ஒழுக்கம் இல்லாதவள் என்பதற்கு அவளது செய்கை அடையாளமாய் இருக்கிறது. யோசேப்பின் இளமை, அழகு மற்றும் திறமை அவளை கவர்ந்து இழுத்தது. வீட்டின் காரியங்களை திறமையாக கவனித்து வந்த அவனை தன் கண்களால் கவர்ந்திழுக்க செய்த முயற்சிகள் வீணானது. அவளது வலையில் அவன் விழாதது அவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தை அவளுள் அதிகரித்தது. அவளுக்கு யோசேப்பின் மீதிருந்த பேரார்வம் மற்றும் தனிமை தவறு செய்யும்படி தூண்டியது. அதுபோல ஏவாள் தனிமையில் இருந்தபோதுதான் சர்ப்பம் அவளை வஞ்சித்தது. இந்நிகழ்வின் போது ஆதாம் உடன் இருந்ததாக கூறப்படவில்லை. பாவத்திற்கு உட்பட்டாள். புசிக்க வேண்டாம் என்ற கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. தவறு செய்தவள் தண்டனை பெற்றாள். தனிமையில் இருக்கும்போதுதான் சாத்தான் நம்மை வஞ்சிக்க வருவான். தனிமை ஒரு வல்லமையான ஆயுதம். அதனை நன்மையாகவோ தீமையாகவோ பயன்படுத்துவது நமது கரத்தில்தான் இருக்கிறது. திருமணத்திற்கு வெளியே வைத்து கொள்ளும் உறவு தவறானது, மலிவானது, உபயோகமற்றது. அப்படிப்பட்ட உறவு நமது அந்தஸ்தையும் மதிப்பையும் குறைத்து போடும். இந்நிலை நம்மை அடிமைகளாக மாற்றும், பின் மிருகங்களாக்கும். ஆரம்பம் இனிக்கலாம், அதிசீக்கிரத்தில் அந்த உறவு விஷமாக மாறும். நாம் நமக்கு கிடைக்கும் தனிமையை எவ்வாறு செலவிடுகிறோம்? வாழ்வில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படுதல் மிக மிக அவசியம். சோதனை வரும்போது அதற்கு இடம் அளிக்காது யோசேப்பை போல ஓடி இடத்தை காலி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, தவறு செய்வதற்கு விடாது முயற்சித்தவள்.
போர்த்திபாரின் மனைவி ஒரு எகிப்திய பிரதானியின் மனைவி. யோசேப்பு அவள் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரன், அடிமையாக அழைத்து வரப்பட்டவன். அதனால் யோசேப்பு எஜமானியின் கட்டளைக்கு மறுப்பு சொல்ல முடியாது, கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணி இருப்பாள். தன் சரீர தேவையை மாத்திரமே அவளது குறிக்கோளாய் இருந்தது. அதனை பூர்த்தி செய்து கொள்ள பெரிதும் விரும்பினாள். ஆதியாகமம் 39:10 அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தாள் என்று கூறுகிறது. தினம்தோறும் அதற்காகவே முயற்சித்து கொண்டு வந்தாள். அவளது நோக்கம், விருப்பம் தற்காலிகமானது என்பதை அவள் உணரவில்லை. தனது மாமிச இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதிலே நாட்டம் காட்டினாள். அதற்கு யோசேப்பு அவளிடம் கூறியது ஆதியாகமம் 39:9, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். 3 குறிப்புகளை யோசேப்பு அவள் முன் வைக்கிறான். முதலாவது, அவள் தன் எஜமானின் மனைவி என்றும், இரண்டாவது, முழுமையாக தன்னை நம்பிய எஜமானின் நம்பிக்கையை எப்படி உடைத்து போட முடியும் என்றும், மூன்றாவதாக, ஒருவரும் பார்க்கவில்லை என்றாலும் யோசேப்புக்கு அது தேவனுக்கு எதிரான பாவம் என்பதை அறிந்திருந்தபடியால் ஓடிப்போனான். ஓடிப்போவது கோழைத்தனமாக காணப்படலாம், ஆனால் அது தைரியமான உத்தமமான வழியாகும். யோசேப்பு பின்பற்றிய வழியைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் மகனாக பாவித்த தீமோத்திக்கு புத்திமதியாக சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்று கூறுகிறார். ஆதியாகமம் 39:8-9 தனது நிலையையும் அவள் தன்னை நம்பி அனைத்தையும் ஒப்புவித்த எஜமானின் மனைவி என்பதையும் ஞாபகப்படுத்துகிறான். யோசேப்பு அவளது அழைப்பை மறுத்த பொழுது அது அவளது கர்வத்திற்கும் தன்மானத்திற்கும் விழுந்த பெரிய அடியாக இருந்தது. அவனது மறுப்பு அவளை மிகவும் காயப்படுத்தியது. ஆனாலும் விடாது முயற்சித்து கொண்டே இருந்தாள் என்று வேதாகமும் கூறுகிறது. தவறு செய்ய விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தாள். விடாமுயற்சி நமக்கு எதில் இருக்க வேண்டும் என்பதை யோசித்து முடிவு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, பழிவாங்கும் குணமுடையவள். போத்திபார் மனைவியின் அழைப்புக்கு மறுத்து யோசேப்பு அவளை விட்டு ஓடியது அவளது மனதை காயப்படுத்தியது. யோசேப்பு அவளை நிராகரித்தது அவளுள் ஏமாற்றத்தையும் கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் தூண்டியது. அவள் தன் புருஷனிடம் தன் தவற்றை மறைத்து பொய் சொல்லி யோசேப்பை அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி சிறையில் தள்ள தன் செல்வாக்கை பயன்படுத்தினாள். இச்செய்கை அவளது வஞ்சகமான மற்றும் பொல்லாத இயல்பை காட்டுகிறது. யோசேப்பின் மறுப்பு அவளுள் ஆத்திரத்தை தூண்டியது. இந்த ஆத்திரம் நரகத்திற்கு ஒத்தது என்று குறிப்பிட்டுள்ளனர். போத்திபாரின் மனைவியின் வாழ்க்கை சிற்றின்பமும் பாவமும் ஒருத்தையை எப்படி குருடாக்கி அழிக்கும் என்பதற்கு ஒரு எச்சரிக்கையான உதாரணமாக இருக்கிறது. அதுபோல எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் மொர்தெகாயை மட்டுமல்லாது யூத குலம் முழுவதையும் அழிக்க செயல்பட்டதை காண்கின்றோம். நான்காவதாக, போத்திபாரின் மனைவி தன் எண்ணம் நிறைவேறாத போது தன்னை நிராகரித்தவன் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினாள். தன் விருப்பத்திற்கு யோசேப்பு இணங்காததால் அவன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தினாள். அவன் விட்டு சென்ற அவனது வஸ்திரம் அவளது பொய்க்கு சாட்சியானது. ஆதியாகமம் 39:16-18 வரை அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். தான் செய்ததை மறைத்து பொய்யானவைகளை கூறி யோசேப்பை குற்றவாளியாக்கினாள். மனைவியின் குற்றச்சாட்டுகள் போத்திபாரின் கோபத்தை தூண்டி செயல்பட வைத்தது. யோசேப்பை குற்றவாளி ஆக்கியது. ஐந்தாவதாக, கணவனுக்கு உண்மையற்றவளாயிருந்தாள். போத்திபாரின் மனைவி தன் நடக்கைகளிலும் செய்கைகளிலும் தன் புருஷனுக்கு உண்மையற்றவளாயிருந்தாள். அதனால் அடுத்தவனை நாட தன் வாழ்வில் இடம் கொடுத்தாள். திருமண வாழ்வில் ஒளிவு மறைவு என்று இருத்தல் மிக முக்கியமானது. புருஷனுக்கு தெரியாது மனைவியும் மனைவிக்கு தெரியாது புருஷனும் எந்த வயதுடையருடனும் எந்த உறவும் வைத்து கொள்ள வேண்டாம். போத்திபாரின் மனைவியை போன்ற அநேக பெண்களை குறித்து செய்திகளில் காண்கின்றோம். இப்படிப்பட்ட பெண்கள் வேலை இல்லாததினாலும் தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாததினாலும் தங்கள் நேரத்தை உபயோகரமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை அறியாததினாலும் சோம்பேறித்தனத்தினாலும் சத்துருவின் காரியத்திற்கு உட்பட்டு
மாமிச இச்சையினால் தங்கள் வாழ்வை கெடுத்துக்கொண்டு எதிர்காலம் இல்லாது கண்ணீரோடு கழிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். தன்னுடன் உள்ளவர்களை குறித்தும் தவறாக பேச இடமளிக்கின்றனர். வேலையற்று சும்மா இருப்போரின் மனது சாத்தானின் தொழிற்சாலை என்று கூறப்பட்டுள்ளது. அதனால் வேலையற்று இராது தங்கள் நேரத்தை பெண்கள் உபயோகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சுய கட்டுப்பாடு என்பது யாவருக்கும் அவசியமான ஒன்று. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிருந்த பட்டணம் போல் இருப்பான் என்று கூறுகிறது. சுற்றுச்சுவர் இல்லை என்றால் யாரும் எதுவும் சுலபமாக உட்புக முடியும். வஸ்திரத்தை இழந்த போதிலும் யோசேப்பு தன் பண்பினை இழந்து போகவில்லை என்று ஒரு பிரசங்கி குறிப்பிடுகிறார். போர்த்திபாரின் மனைவியின் இந்நிலைக்கு காரணம் வசதி, ஆடம்பரம், சுகபோக பிரியம், மாமிச இச்சை மற்றும் வேலையின்மை. ஆண்டவரின் பிள்ளையை பிசாசின் மகள் சோதனைக்குள்ளாக்குகிறாள். பரிசுத்தமானவரை பாவ வாழ்க்கைக்கு அழைத்தாள். சரீர இச்சை என்பது மிகவும் மோசமான சோதனை. அதற்கு உட்படுவோர் தங்கள் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் சீரழித்து போடுகின்றனர் என்பதை நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். மாமிச இச்சை போன்ற உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் வாழ்வில் சிகரம் தொடலாம். இன்றைய நாளிலே போர்த்திபாரின் மனைவியை குறித்து அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை வியாழனன்று இரவு 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் காண தவறாதீர்கள். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். போர்த்திபாரின் மனைவியை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நன்றி ஐயா. எதை செய்யக்கூடாது என்பதற்கு அடையாளமானவளின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் சுய கட்டுப்பாடோடு மாமிச இச்சைக்கு உட்படாத வண்ணம் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து அநேகரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்தும் உங்கள் காணிக்கைகளினால் ஆதரித்தும் உதவுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.